இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுவது, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பாருங்க, நீங்கள் ஒரு வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். பூமியில் உள்ளவைகளே அல்ல. பூமியில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு அநேக பார்க்குறோம், அநேக பொருளுக்கு மேலே எல்லா மேலேயும் நம்ம நாடி போகிறோம், தேடி ஓடுறோம். இது போனால் சந்தோஷம், இது இங்கே வந்தால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், அங்கே போனால் பிரியம், எல்லாத்து மேலே பிரியம் வைக்கிறோம், ஆசைப்படுறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் உள்ள எல்லா பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவெல்லாம் இல்லைப்பா, அதில் மேலானவர் எதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தாங்க. எல்லாத்தையும் உண்டு பண்ணுற அவர் தானே, அதெல்லாம் மேலானவர், அவர் தான் நாட சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னா உலகத்தில் அநேக அதிசயங்களை பார்க்கலாம், அநேக காரியத்தில் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலாம். அதெல்லாம் வேணும்னா அதை உண்டு பண்ண தலைவர் ஒருத்தருக்கிறார். யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். அதான் சொல்கிறாரு, மேலானவைகளே நாடுங்கள். யார் மேலானோ இதெல்லாம் உண்டு பண்ண முதலாளி யார்? அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. அவர் தான் இங்கே சொல்கிறார். என்ன விஷயம் சொன்னால், அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பூமி உள்ளவர்கள்லாம் இல்லைப்பா, அதில் சர்வசாதாரணம். இது எல்லாம் உண்டு பண்ணுறது எப்படிப்பட்டவராக இருப்பார் பாருங்கள். அவரை நாடுங்கள், உங்களுக்கு தேவைகளாம் அவருக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறியா, இது உண்டு பண்ணுறது யார்? அவர் போய் தேடு. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், நீ ஒரு கடையில் போனால் ஒரு வேலை, இன்னொரு கடையில் போனால் இன்னொரு வேலை. இது எல்லாத்தையும் உண்டு பண்ண முதல்ல இடத்துக்கு போனால் எவ்வளோ இருக்குங்க? அது குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம வாங்க முடியும் இல்லையா? அதே போல் இதில் எல்லாத்தையும் உருவாக்கணும் யாருங்க? இயேசு தானுங்க. அவர்கிட்ட போனால் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அன்போடு வாழ முடியுங்க. அவர் தான் சொல்கிறார், மேலானவைகளை நாடுங்கள். எது மேலுனா இயேசு கிறிஸ்து தாங்க நம்ம வாழ்க்கையில் மேலானவர். அவர் ஒரு ஆட்கள் நாடுங்க, அற்புதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. இந்த வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.